தாவேக்கா வந்து பயங்கர ரீச். தாவேக்காவா? ஆமாம், பயங்கர ரீச். ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மாதிரிலாம். விஜய் வந்து ஒரு மாநாடு அவரு பிடிச்சிட்டாரு. விஜய் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டாரு. என்னத்தை பிடிச்சிட்டாரு? கிட்ஸை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவரு. அவ்வளவுதான், கடல் கடந்து போயிட்டாருன்னா பாத்துங்களேன். கடல் கடந்து போயிட்டாரா? அங்க போய் என்னடா பண்றது? அங்க என்ன ஓட்டா இருக்குது? அடுத்த விஸ்வகுருன என்ன தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? புரியல. கடல் கடந்து போனா ஒரு யூஸ் என்ன இருக்குது? அண்டார்டிகாவில் இருந்தேன்னா, அமெரிக்காவில் இருந்தானா, இங்க இருந்தா யூஸ், அங்க இருந்தா என்ன யூஸ்? அவர் வந்து படத்துக்கு வேணும் யூஸா இருக்கும். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் போது காசு கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்ப்பாங்க. அதுக்கு வேணும் யூஸா இருக்கும். அதனாலதான் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவர் ரீச் ஆகி போய்கிட்டே இருக்காரு. இன்னும் உட்கார்ந்து இப்படியே அரசியல் பேசிட்டு ஆல்ரெடி அவர் ரீச் ஆயிட்டா அப்பல அங்கெல்லாம் கட்சியா ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இலங்கையில இருந்து ஆதரவு வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க வீடியோ போட்டு. யாரு இவரா? ரணில் விக்ரமசிங்கவா? அவரே போட போறாரு. அவரை முடிச்சவரை உள்ள வச்சுட்டாங்க. அவரே இவர்கிட்ட ஆதரவு கொடுக்க போறாரு. அவருக்கே யாராவது ஆதரவு கொடுங்கன்னு கேட்கற நிலைமையில கொண்டு வச்சிருக்காங்க. சும்மா இருக்க. இலங்கை வந்து ரீச் ஆயிடுச்சா? ஆமா, நிஜமா ரீச் ஆயிடுச்சு. ஆமா, ஏன்னா நம்ம ஆட்கள் தான் இழுத்து போட்டு சாத்திக்கிட்டு இருந்தாங்க தாவேக்கா வாங்கி குஞ்சுகளை. இப்ப இலங்கையில இருந்து இழுத்து போட்டு சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இலங்கை தமிழர்களா? ஆமாமா, இலங்கை தமிழர்கள். ஒரு தமிழ், அது இலங்கை தமிழர் எப்படா வந்து அது மாதிரி பண்ணுவாங்க? மிதிச்சிருக்காங்களே. ஈழத்தமிழர்கள் மிதிச்சிருக்காங்க. ஈழத்தமிழர்கள் ஒருபோதும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எவ்வளவு புனிதமானவர்கள் அவங்க. ஈழத்தமிழர்கள் தமிழர்களை வந்து தப்பா பேச மாட்டாங்க. அதுவும் மிதிச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, எப்படி டிசைனா மிதிச்சிருக்காங்க, ஏன் மிதிச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோவே. அண்ணே மாநாடு மாநாடா தளபதி மாநாடு டிவிக்கே போறோம். மதுரைக்கு 2வது மாநாடு தொடங்கிட்டு. நீ வந்து இலங்கையில இருக்கிறாய். இலங்கையில வந்து இந்தியாவில் நடக்கிற மாநாடு இருந்தோடனே சப்போர்ட்டை கொடுப்போம்னே தளபதிக்கு. சப்போர்ட் கொடுக்க டிவிக்கே ஏற்கனவே இங்க புடியில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி காய்ச்சல். அண்ணே அணில் கணில காய்க்க கூடாது இந்த கதைகள். அணில்டா புடில்ரா. இப்ப நம்புறீங்களா? என்ன ஈழத்தமிழர்கள் இப்போ எவ்வளவு புனிதமானவர்கள்? அவங்க எப்படி தான் பேசுவாங்களா? அவங்களுக்கே இவங்க அடிக்கணும்னு தோணி இருக்குதுதா. அப்ப எந்த அளவுக்கு அணில்குறிச்சியில் சேட்டை பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. அப்படியா? ஆமா, பார்த்தாலே ஒருத்தர் எப்படி இவனை வச்சு ஃபன் பண்ணணும்னு தோணும். பண்ணையார பார்த்தா தோணும். இல்ல, உலகெங்கும் வாழும் விஜய் ரசிகர்கள் வந்து சேட்டை கொஞ்சம் அதிகமா அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இல்ல இல்லன்னா ஏன் இப்படி சொல்ல போறாங்க? ஏன்னா அவங்க பண்ண இங்க இருந்து போய் அங்க வைரல் ஆகுதா இல்லையா? அங்க இருந்து இங்க வைரல் ஆயிடுச்சு ஒரு வீடியோ. ஆமா, அதுல இது வைரல் ஆகுதுன்னா எவ்வளவு காண்டில் இருப்பாங்க இங்க உள்ளவங்க, எவ்வளவு தேவைப்படுது. ஆமா, இல்ல இந்த விமர்சன வீடியோ வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தேவைப்படுது இருக்குல்ல. இல்ல அதுல ஹைலைட்டா அந்த பையன் பேசிட்டு இருக்க சொல்லுவாப்புல, அண்ணே விஜய் இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு சொன்னா இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு எப்படா திங்கக்கிழமை, நீங்க புதன்கிழமை. எங்கள் தளபதி சொன்னா திங்கக்கிழமை, இது திமுகவோட சதி. அப்ப அங்க உள்ளவனு என்னதான் சொல்லிட்டு இருக்கான் போல் இருக்கு. ஏன்டா விஜய் வெளியே வர மாட்டேங்கிறார், அது திமுகவோட சதி. விஜய் ஏன்டா அரசியல் பேச மாட்டேங்கிறாரு, அது திமுகவோட சதி. இந்த அங்க மாநாடு நடந்துச்சுல மதுரையில, அன்னைக்கு வந்து 102 டிகிரி 103 டிகிரி அடிச்சது வெயில். அதுக்கு யாரு காரணம் கேட்டா அதுக்கு திமுக தான் காரணங்கிறாங்க. ஆமா, அவங்க சின்ன மண்ண சூரியன். வெயில் எங்க இருந்து வருது? சூரியன். அவ்வளவுதான், அவங்க அறிவு பூரா அவ்வளவுதான். இப்படி இருக்குல்ல, ஒரு நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. என்ன நன்மை? இவ்வளவு லூசு பயில வச்சு நம்ம வந்து ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா இன்னொரு கஷ்டம், இது லூசு பயில வச்சு சமாளிக்கிறது அது கஷ்டமா இருக்கும். அதனால சாதகம் பாதகம் ஒரே பாயிண்டா இருக்கு. நம்ம அது மட்டும் இல்ல, எதிர்த்தாப்புல உள்ள எதிர்கட்சிகள் பூரா இப்படித்தான் இருக்குது. எதிர்கட்சிகள் பூரா இப்படிதான் இருக்குது. ஆமா, அதிமுக அவர் போயிட்டு ஆம்புலன்ஸ் மறிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் யாரு? நான் அன்னைக்கே சொன்னேனா அவனுக்கு மாம் மென்டாலிட்டியில இருப்பாங்க, வந்து கட்டுப்படுத்த முடியாது. வளர்ந்த விஜய் ரசிகர்கள் தான், அப்போதைய விஜய் ரசிகர்கள் தான். ஆமா, அதனால அதே மாதிரி மறைச்சு ஒரு அடிச்சிருக்காங்க. ஒரு அன்றே சொன்னார், யூடியூப் சண்டே சொன்னார். திரும்பவும் வந்து நான் திரும்ப ஒரு பணிவா கேட்டுக்கிறேன், இபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்டுக்கிறது, திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. எப்பா ஆம்புலன்ஸா பார்த்து அடிக்காதீங்கப்பா. பழைய பழனிசாமியா வந்து பேசிட்டு தயவு செஞ்சு விட்டுருக்காங்க, பண்ணாதீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான் அடங்குவாங்க. இல்லைன்னா எல்லா இடத்துல அடி விழுவ போகுது. அடுத்த வாட்டி வந்து வண்டியை மறைச்சிங்கன்னா 10 லட்ச ரூபா ஃபைனு. அது கோர்ட்டு பார்த்து ஏதாவது சொல்லிட போகுது. ஆமாமா, அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. ஆமா, இப்ப இந்த விஷயத்துக்கு ஏன் இப்படி கடல் கடந்து இவங்களை கலாய்க்கிறாங்க, ஏன் நீங்க இப்படி கலாய் மெட்டீரியல் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த கட்சியோட அமைப்பு இப்படி. கட்சியில அமைப்புலாம் இருக்கா? நான் கட்சியே இல்லைங்கிற, நீ கட்சியில அமைப்புலாம் இருக்குங்கிற. கட்சியோட ஸ்ட்ரக்சர் சொல்றேன்.
பனையூர் தானே கட்சி இல்ல. கட்சி இல்ல, பனையூர்லயே கட்சி இல்ல. பனையூர்ல பண்ணையார் மட்டும் தான் இருக்காரு. எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, எல்லா கட்சியிலும் கோபாசே இருப்பாங்க. கோட்ஸே இருப்பாங்க. கோட்ஸே வந்து பாஜக மட்டும் தான் இருப்பாங்க. இல்ல கோபாசே கொள்கை பரப்பு செயலாளருக்கு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இப்படியே ஒரு அணியா இருக்கும். ஆனா கொள்கை பரப்பு செயலாளருக்கு ஒரு பொதுச் செயலாளர் போட்டது நம்ம கரகாட்ட கும்பல் தான். கொள்கை பரப்பு செயலாளருக்கு பொதுச் செயலாளர் தம்பி நம்மளா பார்த்து போட்டுக்கிறது அதெல்லாம். மினிஸ்ட்ரியோ அல்லது வந்து ஒரு துறையோ ஒரு அமைப்போ பாசறையோ ஒரு அணியோ நம்ம பார்த்து போட்டுக்கிறது தானே. அறிவுசார் அணின்னு ஒண்ணு இல்லையா பிஜேபியில? எவனாவது போட்டிருக்கானா? எஸ்சி பட்டியல் அணின்னு ஒண்ணு ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்கானுங்க அவனுங்க. புரியுதா அவனுக்கு? அப்படி போட்டு வச்சிருக்கானுங்க. டிசைனா இருப்பாங்க. இல்ல அறிவுசார் அணின்னு போட்டது கூட சரி, இன்டெலெக்சுவல் விங்குன்னு ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து செல்வியா போட்டிருக்கீங்க. ஒரு ஜோசியக்காரனை போய் அறிவுசார்னு போட்டிருக்கீங்க. ஜோசியக்காரனுக்கு அறிவியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? பிஜேபி அறிவுக்கும் நம்ம செல்வி சாருக்கும் தான் என்ன சம்பந்தம்? இன்னொரு படி மேல போறேன். அறிவியலுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? அறிவியலுக்கும் ஆர்எஸ்எஸ் என்ன சம்பந்தம்? எப்படி அறிவு சார் நீ வைக்கலாம்? கோமி சார்னு வச்சா கூட ஏத்துக்குவேன். அது இருக்கு, கட்சி அப்படித்தானே இருக்கு. அது தனியா வச்சு அது மாதிரி அணிங்கிறது அவங்க இஷ்டம். அதுல என்னத்த கண்ட நீ அவர் பேசுறாருல்ல, கொள்கை பரப்பு செயலாளர் பொதுச் செயலாளர் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது வந்து பொதுச் செயலாளர். கொள்கை பரப்புக்கு பொதுச் செயலாளர் இருக்காருல்ல, அருமையா பேசுவார் பாருங்க. என்னெல்லாம் அவதூறு பேசுறீங்க? எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க? விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா? அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான். சொல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்காக உங்க விஆர்எஸ் வாங்க சொல்லி இங்க கூட்டம் வந்தாங்களா? ஐஆர்எஸ் ஆபீசர் கொடுத்த காசு என்ன பண்ணுவா கரெக்டா பண்ணிட்டாங்க. தெரியாது, எங்க இது அரசியல் தெரியாது, அவருக்கு சினிமா தான் தெரியும். அதிகாரிகளுக்கு வந்து போய் சொல்லிட்டாங்க. ஆமா, உண்மையை சொல்லிட்டாங்க. இதை சொல்றதுக்கு ஒரு கொள்கை பரப்பு காட்டுக்கத்தான் கத்துக்கிட்டு இருக்க எல்லாரும். அவருக்கு அரசியல் தெரியாதுங்க, அவருக்கு வந்து சினிமா தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது, அவர் வந்து லாய்க்கு இல்ல அரசியலுக்கு அப்படின்னு சொன்னா யாரு கேக்குறா? மதுரை கிழக்கு உங்கள் விஜய், மதுரை மேற்கு உங்கள் விஜய், இத கூட அப்படியே எழுதி அப்படியே வச்சிருக்காங்க. அது இல்ல, அந்த போட்டோ ஃபுல் ஸ்கிரீன்ல போடுங்க. ஏதோ ஒரு அண்ணிலாண்டி ஆர்வத்துல பேக் ஷாட் எடுக்கிறேன்னு எடுத்துட்டாப்ல. அதை எடுத்து பார்த்தா, ஜூம் பண்ணி பார்த்தா அந்த A4 சீட் அப்படியே இருக்கு. தலைவன் பார்த்து மாடுலேஷன் மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நீ முக்கியமான விஷயம், மதுரை தெற்கு விஜய் மதுரை மேற்கு விஜய்னு போட்டுக்கிறது மேட்டர் இல்ல. அடுத்து ஒரு டயலாக் சேர்த்து இருந்தாங்க ஸ்கிரிப்ட்ல. என்னடா இவன் எல்லா தொகுதியிலும் ஒரே ஆளை சொல்றான்னு பாக்குறீங்களா? அதுவும் அதுல இருக்கு. அதான் சொல்றேன், மாடுலேஷன் மட்டும் பிராக்டிஸ் பண்ணிருக்கான். மாடுலேஷன் மேல இருக்கு. கமா புள்ளி ஐபோன் வரைக்கும் சேர்த்து எழுதி உயர்த்துக, கையை தூக்குக. இவங்க வந்து அடுத்தவங்களை துண்டு சீட்டுங்கிறது. ஏண்டா A4 சீட்டு, A4 சீட்டு அப்படிதான் திட்டணும். தம்பி டயலாக கலோக்கியலா எழுதி வந்திருக்கான் தம்பி. இவன் என்னடா ஒப்பி வித்தல் போட்டு, இவன் என்னடா எல்லா தொகுதிக்கும் என்னையே சொல்றான்னு பாக்குறீங்களா? காரணம் இருக்கு அப்படி இருக்கு. அடுத்த பேச திருப்பி ஒண்ணு தெரியுமா, விஜய் பேசுனதுலயே இருங்க இந்த வரா இருங்க, நல்லா ஸ்பீடா பேசிட்டு இருந்த ஆளு ஒப்பிச்சதுலயே இடையில 2 நிமிஷம் கேப் இந்த வரா இருக்க. இப்ப நான் என்ன சொல்றது உங்கள்ட்ட, இடையில 2 நிமிஷம் பேச்சு நின்னுது. இதெல்லாம் யாரும் கவனிச்சாங்களான்னு தெரியல. அது எதுக்கு நமக்கு? அவரு திமுக எதிரின்டாப்ல, அப்புறம் இதெல்லாம் எதுக்கு பாக்கவே வேண்டாம், ஃபுல் வந்து இம்யூனிட்டி கொடுத்துட வேண்டியதுதான். சரி, அவருடைய பேச்சு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத இப்ப பாருங்க. வரப்போற தேர்தல்ல மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா, திண்டுக்கல் ரீட்டா, கரெக்டா இல்லனா பரோட்டா வரட்டா. நான் தலைவர் பட்டதான் நிறைய பாத்துக்கிறேன். இல்ல கொள்கை பரப்பு செயலாளர் மட்டும் கிடையாது, தலைவரே இப்படித்தான். பேரரசு கூட படம் மட்டும் தான் பண்றது இல்லையா? எழுதி கொடுக்கறதெல்லாம் அவர்தானா? அவர்தான் பண்ணிருக்கு. அப்படிதான் தெரியுது. என்ன இருந்தாலும் பேரரசோட டச் தேவைப்படுது அவருக்கு. இல்ல என்னதான் முருகதாஸ் அட்லி அப்படின்னு போனாலும் மாநாட்டு செட்டப்புக்கு, அந்த செட்டப்புக்கு வந்து பேரரசு தான் தேவைப்படுறாங்க. ஸ்கிரிப்ட் டைலாக்னு வந்துட்டா அது நம்ம பேரரசு ப்ரோலாம். ஒருவேளை ஆனால் அவர் தான் ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல குரலை உயர்த்துக, இங்கே கையை பிளக்குக அப்படின்னு இதெல்லாம் அவர் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இவங்க ஏன் இப்படி கலாய்க்கப்படுறாங்க அப்படின்னா, இந்த கரண்ட்ல அடிபட்டு ஒரு பையன் இறந்து போனாப்புல மாநாட்டில், அந்த இது கட் அவுட் பண்ண இன்னொரு குரூப்பு அந்த உயர் மின் கோபுரம் இருக்கும்ல, டவர்
டவர் பாஸ் ஆகி போயிட்டு இருக்குங்களா, அந்த டவருக்கு மேலே ஏறி கூடிய கேட்டிருக்காங்க. ஆமாம், ஃபுல் ஸ்க்ரீனில் போடுங்க, இங்கே வருங்க, இது மேலே நிற்கிறானுங்க பாருங்க. இது மேலே கரனுக்கு பாஸ் வச்சு என்ன பண்ணுவீங்க தம்பி? ஆழ்தோட்ட பூபதி சாதா பூபதி ஏற மாட்டாங்க. ஆனா என்ன அணில் ஏறுவாப்புல. அணிலுக்கு ஏறதானடா பழக்கமே. அது போய் தெரிஞ்சு சொன்னாங்களே தெரியாம சொன்னாங்களே தெரியல. அணிலுக்கு வந்து ஒரு இடத்துல நிக்காது, அதுவும் மரத்தை பார்த்தா ஏறிக்கிட்டே இருக்கும். அது எவ்வளவு உச்சி பாரு, எவ்வளவு உச்சியில போய் ஏறிட்டு கட்டிட்டு கட்டுறானுங்க பாருங்க. ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவனுங்க வந்து புது படம் ரிலீஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்கடா. கட்சி ஆடியோ லான்ச் செட்டப்லயே தான் இருக்கு. ஒருத்தெல்லாம் கமெண்ட் போட்டிருக்கான், இந்த ஒரு பையனை வந்து ரேம்ப் வாக் ஏற வருவான், பிடிச்சி பவுன்சர் தூக்கி போடுவாங்க. அந்த இதை போட்டு விஜய் வந்து இப்படி கையை காட்டுறாரு, இரியா இரியா அப்படின்ட்டு. உடனே வந்து அதான் நடிப்பு. உள்ள போய் திட்டுவாப்புல, ஏண்டா வர்றேன் பேசாம இதுக்கு தடிமாட்டு பயல இதுக்கடா காசு கொடுக்குறவனுக்கு. அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்து என்ன சொல்றாருன்னா, நீ தூக்கி அந்த குழியில போட்டுறானா திரும்பி ஏறி வந்துடுவான், தூக்கி அந்தாண்ட வீசாவன அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. உடனே அதை கட் பண்ணி இதாண்டா தலைவங்கிறது, எங்க தலைவன் என் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு ட்வீட் போட்டிருக்கான். அட தற்கூரி அணிலே, அப்படி உன் தலைவன் பாசமா இருக்கான்னா ரேம்ப் வாக்கு போட்டு அந்த ஸ்டேஜுக்கு ஒட்டியே உங்களை நிக்க விட்டுருக்கலாம்ல. உங்களுக்கும் அந்த ரேம்ப் வாக் செட்டப்புக்கும் நடுவில் பெருசாக குழி வெட்டியிருக்கானுங்க. விஜய் நடந்து வர கீழே இவங்க ஏதாவது விட்டு எரிஞ்சிருவாங்கன்னு பயந்துட்டு கீழே 2 சைடுமே ஆள் வருது. அந்த வீடியோவே தெளிவாக தெரியுது. அப்போ உங்கள் மேலே அவ்வளோ பாசமுண்ட தலைவன், அப்படியே உங்களா இருக்கிற தலைவன்னா எதுக்குப்பா அந்த கேப்பு? எதுக்கு கிரீஸ் தடவுனீங்க? இல்ல, விஜய்கிட்ட ஒரு கேள்வி. தன் சொந்த கட்சிக்காரர்களை, சொந்த தொண்டர்களை, ரசிகர்களை வந்து கட்டுப்படுத்த முடியாம அவங்கள்ட்ட ஒரு கட்டுப்பாடு இல்லாம நீ வச்சிருக்கிற. மற்ற கட்சி தலைவர்கள் அப்படிதான் போயிட்டு இருக்காங்களா எல்லாரும்? அவங்க வெளியில பொதுவா மக்களை சந்திக்கும் போது ஒரு கட்டுப்பாடு இருக்கும். தன் கட்சி தொண்டர்களை சந்திக்க போகும்போது யாரும் இப்படிலாம் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க நீட்டா போனா நில்லுங்கப்பா, தலைவர் வருவாரு பார்த்துட்டு இருக்குன்னா அந்த சொல்லுக்கு கட்டுப்படணும். சொல்லுக்கு கட்டுப்படாத வச்சுட்டு என்ன பண்ணுவ நீ? அதெல்லாம் 67 77 தான் பார்த்துக்குங்க. அவங்கன்னா அதை ஒன்று டச் பண்ணிடுறாங்க. இதில் ஒரு குரூப் வந்து பைட்டு நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதில் ரொம்ப ஒரு முக்கியமான போர்ஷன் சீமான் வெர்சஸ் தாவேக்கான்னு ஒரு 2-3 நாளாக போயிட்டு இருந்தது. அதை குறித்து கேள்விக்கு அவர் அழகா ஒன்று பண்ணாரு. ப்ளீஸ் எங்களோட தளபதி எங்க தளபதி தானே, என்ன தலைவா? எங்களோட தளபதி எங்க தளபதி தான். தமிழகத்தோட இனிமேல் தளபதி எங்க தளபதி தான். அணிலாண்டிகள் வந்து நீங்க சாதாரண நினைக்க கூடாது, அரசியலுக்கு புது சொல் பதத்தையே கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸைட்மெண்ட்ல பேசுறது அது வன்மையா கண்டிக்கிறேன், கண்மையாக வண்டிக்கிறோம். நான் அன்னைக்கு சொன்னேன்ல, பட்டி ஜனியெல்லாம் அதே பட்டி ஜனியோ தப்புதான் வந்து தங்காய வெக்காளி இதெல்லாம் நடக்கிறதா. அந்த மாதிரி பையன் ஒரு மைக்கை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல, ஆனா எப்படி கரெக்டா மாத்தி வருது பாரு. கண்மையா வண்டிக்கிறோம். அது மட்டும் இல்ல, எடிட்ல திருத்திருங்க. ஏடா எடிட்ல திருத்தது ஹைலைட். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் எழுத்துல மாத்தி விட்டுருக்க அப்படின்னா எப்படிடா திருத்து? அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க. எப்படி எழுத்த எப்படா மாத்த முடியும்? பிளேஸ்மெண்ட்டை மாத்தி ஒரு வார்த்தை தூக்கி போடலாம், எழுத்தெல்லாம் மாத்த முடியும்? என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க இப்படிதான் டிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணி 26 டிவிகே வந்துரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ப்ராசஸ் பத்தி எடிட் பண்ணலாம் நினைச்சுக்கிறாங்க. ஆமா, ஏங்க பின்னாடி தலைமை செலவு போட்டோ வச்சு எங்க அண்ணன் இப்படி சேர்ல உட்கார மாதிரி வச்சா இல்லையா? இப்ப சிஎம் இல்லையா? அதுதான் நேற்று நம்ம போட்ட வீடியோல சொன்னாங்களே, ஏன் நாங்க வந்து எப்ப டிவிக்கேன்னு அறிவிச்சோமோ அப்பவே சிஎம் ஆயிட்டோம். அடுத்த பிஎம் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கானுங்க. இது மட்டும் கிடையாது, இந்த கொஞ்ச நாளா வந்து இந்த டிவிகே வெர்சஸ் சீமான் போயிட்டு இருக்குல்ல. நாத்தாக்கா வெர்சஸ் சீமான் கிடையாதா? நாத்தாக்கா வெர்சஸ் தாவேக்கா கிடையாதா? நாத்தாக்கான்னு என்ன இருக்கு? சீமான் வெர்சஸ் தாவேக்கானா? நாத்தாக்கால யார் இருக்கா? நாத்தாக்கா ஆரம்பிச்சப்ப இருந்த யாராவது இப்ப இல்ல யாரும் இல்லை. இல்ல இடையில நாத்தாக்கால மர செடி கொடி ஆடு மாடு தான் இருக்குது. அவனே அங்க ஆள் இல்லாம தான் ஆடு மாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். 3000 மாடும் 30,000 மரமும் இருக்குது நாம் தமிழர்ல. அதனால சீமான் வெர்சஸ் டிவிகே அப்படின்னு போயிட்டு இருக்கோம். நம்ம மாமா பையன் என்ன பண்றான், அவங்க ஆஃபீஸ் ஆளுங்கள்லாம் அனுப்பி பப்ளிக் பைட்டு வாங்கியிருக்கிறான். பப்ளிக் பைட்டு அதில் அந்த மேடையில் வரலாற்று திரும்புகிறதுன்னு போட்டு அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டிருக்காங்கல்ல. அதுக்கு அவன் ரிப்போர்ட்டர் கேட்குறான், அண்ணாதுரை படத்தை போட்டிருக்காங்க, இவன் எவ்வளவு வந்து வன்மம் இருந்திருந்தால் அண்ணாதுரைன்னு பேசுவான். இனிமேல் மேடையில்
சீமானோ மாமா பயலோ அண்ணாவை கோட் பண்ணாங்கன்னா 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பரை வாங்கி பரிசளிக்குமாறு தாழ்மையுடன் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். அதில் வந்து கேட்குறான், எதுக்குங்க அவங்க படத்தெல்லாம் அண்ணா படத்தை எதுக்கு வச்சுருக்கீங்க, எம்ஜிஆர் படத்தை எதுக்குங்க வச்சுருக்கீங்க, ஏற்கனவே கொள்கை தலைவர்னு ஒரு 5 பேர் படத்தை தனியாக வச்சுருக்கீங்க, இந்த 2 படம் எதுக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியல. தளபதி சொல்லிட்டாரு, அதை பற்றி தளபதி சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே நம்ம சொன்னாரு மறுவாரியா இருக்காது. ஆனால் தளபதி ஆல்ரெடி சொல்லிட்டாரு. தளபதி என்னங்க சொன்னாரு, அது சொல்லிட்டாருண்ணா, அவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம். சரியா வராது, நல்லா இருக்காது. கட்டுப்பாடுனா தான் கட்டுப்பாடு. என்னமோ கட்டுப்பாடு இல்லை, நீங்க எவ்வளவு கட்டுப்பாடா இருக்குது. தலைவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் திருத்தி ஒரு கரெக்ஷனை நம்ம சொல்லக்கூடாது. அதான் அது வேண்டாம் சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் சரிங்க கொள்கை தலைவர்கள், கொள்கைனா என்ன, இப்போ உங்கள் கொள்கை தலைவர் அம்பேத்கர் இருக்கிறாரு, பெரியார் இருக்கிறாரு, 2 அம்பேத்கரின் கொள்கையை சொல்லுங்க அப்படின்னா அது படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா சரி சொல்லுங்க 2 அப்படின்ட்டான். ஆனால் இது சரி பெரியாரோடது 2 சொல்கிறீங்களா அப்படிங்கிறான். அதுக்கும் முழிக்கிறாப்புல. சரி என்னதான் ஐடியாவில் இருக்கீங்க, அது தலைவர் சொல்லிட்டாரு, சரி அது போய் தொலையுது. இப்போ வரலாற்று திரும்புகிறதுன்னு போட்டு 1967 77 வச்சுருக்கீங்கல்ல, அடிக்கடி அதை வேறு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னதான் நடந்துச்சு 67 என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான் அவன். அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியலை. 67 வந்து எஸ் ஏ சந்திரசேகர் பிறந்தாருங்க, 77 விஜய் அப்படி ஏதாவது இல்லை சொல்கிறேன், ஏதாவது கதையை சொல்லுவாங்க. 67 என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அதை பற்றி நமக்கு ஒன்றும் சொல்லல. அப்போ இது எதுவுமே சொல்லாம தான் மேடைக்கு மேலே அந்த இவர் இருக்கான்ல சில்பா குமார் 1967 1977 ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கெல்லாம் எழுதி கொடுக்கறதுன்னு தெரியல, கருவம் பிடிச்சேன். இல்ல அது சில டெக்னிக்ஸ் சொல்லுவாங்கல்ல, இதுதான் பேசுங்க, நம்ம அது உண்மையை பேசுற மாதிரி நடிக்கிறது இருக்குல்ல, அந்த வேலையை கரெக்டா பாக்குறான் ஆளு. இயரை சொல்றது, டேட்டா சொல்றது, ஏதாவது ஒரு வரலாற்று சம்பவங்கள் சொன்னா அந்த பேச்சு நல்ல பேச்சுன்னு யாரும் மண்டையை கழுவி விட்டுருக்காங்க அவங்க, அதனால பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன சொன்னாலும் தாவேக்காக்கு ஒரு பலம் வந்து திரும்பி விட்டது. இதை மட்டும் நம்ம ஒத்துக்கணும். தாவேக்காக்கு ஒரு பலம் கூடி விடுச்சா? ஆமா கட்சியை விட்டு சென்ற ஒரு முக்கியமான ஆளுமை அவர் இல்ல, அவரையும் கட்சி விட்டு போனாரு. அவரு கட்சியில தான் இருக்காரு. இன்னொரு மிகப்பெரிய ஆளுமை வேற டிடிஎஃப் அண்ணா உங்கள்கிட்ட தான் அதை கேட்டுக்கிறேன், விஜய் அண்ணா உங்கள்கிட்ட தான் நான் கேட்டுக்கிறேன், இந்த வாய்ஸ் எங்க கேட்க முதல்வர்னா உங்கள்கிட்ட தான் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு பையன் வீடியோ போட்டு இருப்பான்ல. அவங்க கூட சமீபத்தில் அந்த எஸ்பி ராகுல் ஒரு பையன் யாருன்னு காட்டுங்க, அந்த வீடியோ போட்டுவிடுங்க. இனிமே தமிழக வெற்றி கழகத்துல தான் கடைசி வரைக்கும் இருக்கலாம்னு முடிவு எடுத்துருங்க. யாரும் தப்பாக நினைக்காதீங்க. எல்லாரும் சொல்றீங்க என்ன ப்ரோ நீங்களும் அந்த வயசு மாதிரி போறீங்கன்னு. நான் அது மாதிரிலாம் ஒன்று இல்லை, நான் வந்துட்டேன். நான் திருப்பியும் தளபதிக்காக இருப்பேன் கண்டிப்பாக சாகிற வரைக்கும். இந்த பையனா ரொம்ப போல்டான பையனா அவன். ஆமாமா திரும்பி கட்சிக்கே வந்துட்டாரு, தாய் கழகத்துக்கே திரும்பிட்டாரு. அதாவது அவன் 50 வயசுல தான் 5-6 கட்சி மாறுவான்னு பேரு, 17 வயசுலயே 4 தடவை கட்சி மாறிட்டாப்ல. ஒன்றும் இல்லை, சடார் என்ன ப்ரொஃபைல் லாக் அவுட் பண்ற மாதிரி என்ன ஒரு கான்ஃபிடென்ட், என்ன ஒரு தைரியம், ஒரு வந்து உறுதி. அவன் என்ன சொன்னாங்க, இந்த வயசுலயே அவன் எப்படி விமர்சனத்தை எப்படி எதிர்கொண்டு தனக்கு சொல்ல வேண்டியதை அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். விமர்சனம் என்ன, அது என்ன, இது என்ன, தம்பி உயர்ந்த இடத்துக்கு தம்பி உயர்ந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு உண்மையிலே. நிச்சயமா ஒரு இடத்துக்கு வருவான். அது எங்க இருப்பான்னு சொல்ல முடியாது, எவ்வளவு உயரம் வருவான் அங்க அந்த மாதிரி கூட வருவாப்புல. ஆமா ஏன்னா அவரை வந்து தாக்கி இருக்காங்க, அது சமீபத்தில் செய்தி, அவர் தாக்கியிருக்காங்க. அதனால தாவேக்கா தோழர்கள் கண்மையாக வண்டிக்கு மாறி அவனே ஏற்கனவே தாக்கின போது தேவையில்லாம ஆள் யாரும் தெரியாம தாக்கியிருக்காங்க. தாவேக்காவினுடைய முக்கியமான ஆளுமை தம்பி தாக்குவதை நாங்கள் கண்மையாக வண்டித்துக் கொள்கிறோம். அதனால தயவு செய்து தாவேக்கா தோழர்கள் அவர்கள் தாவேக்கா வந்து கன்ஃபார்ம் ஒரு பலம் சேர்ந்துருச்சு. தம்பி சேர்ந்தது மூலியமா ஒரு பிரச்சார பீரங்கி உள்ள வந்திருக்காரு. சோசியல் மீடியாவில் வந்து தம்பி சோசியல் மீடியா விங்க ஒரு ஐடி விங்க ஒரு பார்த்துக்குவாரு. சூப்பர். இப்படியெல்லாம் தாவேக்கா இருக்கிறதுனாலதான் தாவேக்கா இழுத்து போட்டு இது தாவேக்காவோட ட்ரெண்டு. இந்த அணில்களை வந்து இந்த சமூகம் சமாளிச்சுதான் ஆகணும். ஆமா இது வந்து வழி இல்ல, கட்சி கிடையாது, இது வந்து ஒரு அணில் சரணாலயம். இப்படி ஒரு அணில்களின் சரணாலயமா இருக்கிறதுனாலதான் இந்த கட்சியை கடல் கடந்து கலாய்க்கிறாங்க. எலெக்ஷன் டைம்ல என்னென்ன சேட்டைகளை பண்ண போறாங்கன்னு நினைச்சாலே ஜாலியா இருக்கு.